அமைதி காக்கவென்று கூறி ஈழத்தில் வந்திறங்கிய இந்திய படையினர் ஈழத்தமிழ் பெண்கள் மீது மேற்கொண்ட பாலியல் வல்லுறவு கொடுமைகள் பற்றி இந்த தொடரில் நிறையவே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக யாழ்ப்பாணம் கொக்குவில் அகதி முகாமில் இந்திய படைகள் மேற்கொண்ட ஒரு கொடுமையின் பக்கத்தை பார்த்து விடுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். கொக்குவில் அகதி முகாம் சம்பவம் 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதிக்குள் கவச வாகனங்கள் சகிதமாக இந்திய துருப்புக்கள் உள்நுழைந்த போது அங்கிருந்த பெரும்பான்மையான பொதுமக்கள் கொக்குவில் இந்து கல்லூரியிலேயே தஞ்சமடைந்திருந்தார்கள். கொக்குவில் இந்து கல்லூரி அகதி முகாமில் சுமார் 7000 அகதிகள் வரையில் அப்பொழுது தங்கியிருந்தார்கள். 3 மாடி கட்டடத்தை கொண்ட அந்த கல்லூரியின் முகப்பில் அகதி முகாம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அறிவிப்பு பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் மற்றைய அகதி முகாம்கள் மீது இந்திய படையினர் வேண்டுமென்றே செல் தாக்குதல் நடத்தியிருந்தபடியும் கொக்குவில் மக்களுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. அதனால் அகதி முகாம் என்ற மட்டில் அங்கு தஞ்சமடைந்திருந்தவர்களுக்கு ஆபத்து எதுவும் இருக்காது என்றே அங்கிருந்த பெரியவர்கள் நினைத்திருந்தார்கள். இந்த விடயத்தை கூறி அங்கிருந்த மற்றவர்களையும் அந்த பெரியவர்கள் ஆறுதல் படுத்த முற்பட்டார்கள். இந்திய படையினர் சாதாரண தமிழ் மக்களை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் ஒரு விதமான உத்தரவாதமும் வழங்கினார்கள். 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி நண்பகல் 2 மணியளவில் இந்திய படையின் யுத்த தாங்கி ஒன்று அகதி முகாம் வாசலில் வந்து நின்றது. சங்கிலி சக்கரத்தில் நகர்ந்து வந்த அந்த யுத்த தாங்கி முகாமை நெருங்கும் சத்தம் அங்கிருந்தவர்களுக்கு நன்றாகவே கேட்டது. தமிழர்களுக்கே உரிய இயல்பான விடுப்பு பார்க்கும் ஆர்வத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்கென்று ஒரு தொகுதி மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு முகாம் வாசலுக்கு சென்றார்கள். கல்லூரி சுவர் ஓரமாக நின்று வேறு சிலர் புதினம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கல்லூரி முன்பாக வந்து நின்ற இந்திய படையின் யுத்த தாங்கி சற்று நேரம் அமைதியாக நின்றது. யுத்த தாங்கியில் இருந்த இந்திய படையினர் தம்மை வேடிக்கை பார்க்கும் மக்களை நிதானமாக அவதானித்தார்கள். அந்த யுத்த தாங்கியில் இந்திய படை உயரதிகாரியான கர்னல் மிஸ்ரா இருந்தார். அகதி முகாம் நிலவரத்தை அவர் நிதானமாக அவதானித்தார். அகதி முகாம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்ட பெயர் பலகையையும் அவர் கண்கள் காணத் தவறவில்லை. திடீரென்று இந்திய படை யுத்த தாங்கியின் சுடுகுழல் இந்த கல்லூரி நோக்கி மெதுவாக திரும்ப ஆரம்பித்தது. ஆர்வக் கோளாறு காரணமாக அகதி முகாம் வாசலுக்கு வந்தவர்கள், இந்திய படையினரை பார்த்து கையசைத்தவர்கள், பரிதாபமாக நடப்பவற்றை பார்த்து கொண்டு நின்றவர்கள், இவர்களை நோக்கி அந்த யுத்த தாங்கியின் சுடுகுழல் குறிவைத்தது. அப்பொழுது கூட இந்திய படையினர் இப்படியான ஒரு காரியத்தை செய்வதற்கு துணிவார்கள் என்று எவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. திடீரென்று தாங்கியில் இருந்து அடுத்து செல்கள் ஏவப்பட்டன. சற்று முன்னர் அங்கு நிலவிய அசாதாரணமான அமைதியும் இந்திய படை யுத்த தாங்கியின் நகர்வும் ஏதோ அசம்பாவிதம் ஒன்று அங்கு நடைபெறப் போகின்றது என்பதை அங்கிருந்த சில பெருசுகள் மனங்களில் எச்சரிக்கை செய்திருந்தது. என்றாலும் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. இந்திய யுத்த தாங்கியில் இருந்து ஏவப்பட்ட செல் ஒன்று கல்லூரி வகுப்பறை சுவரின் ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு வகுப்பறைக்குள் விழுந்து வெடித்தது. அந்த வகுப்பறையினுள் அடைக்கலமாகியிருந்த 24 அகதிகள் துடித்து உயிரிழந்தார்கள். முகாம் அல்லோல கல்லோலப்பட்டது. உயிர் தப்பியவர்களுக்கு முதலுதவி வழங்க சிலர் ஓடித் திரிந்தார்கள். ஆனால் முகாம் மீது தாக்குதல் நடத்திய இந்திய படையின் அந்த யுத்த தாங்கி தாக்குதல் நிலையெடுத்து தொடர்ந்து அங்கு தரித்து நின்றது. அதனால் வெளியில் எவராலும் செல்ல முடியவில்லை. பயம், பதட்டம், பரிதாபம்,
அந்த இடமே நடுங்கிக் கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று அங்கிருந்த எவருக்குமே தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் முகாமை நோக்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தெய்வாதீனமாக உயிரிழப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை. யுத்த தாங்கியில் இருந்து ஏவப்பட்ட குண்டு கல்லூரி சுவரில் பட்டு வெளியே விழுந்து வெடித்து விட்டதால் உள்ளே இருந்தவர்கள் தப்பித்து விட்டார்கள். அன்றைய நாள் முழுவதும் அந்த அகதி முகாம் இந்திய படையினரின் முற்றுகைக்குள்ளாகவே வைக்கப்பட்டிருந்தது. முகாமுக்குள் இருந்தவர்களுக்கு எந்தவித உணவும் கிடைக்காது மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஏற்கனவே நடாத்தப்பட்ட தாக்குதலினால் பலியானவர்களை அடக்கம் செய்வதற்கு பாடசாலை வளாகத்தினுள் குழியொன்றை வெட்டும் பணியில் அங்கிருந்த சிலர் ஈடுபட்டார்கள். உடல் சிதறி பலியானவர்களை சன நெருக்கடி மிக்க முகாமினுள் தொடர்ந்து வைத்திருப்பதை அங்கிருந்த பலர் விரும்பவில்லை. வகுப்பறைகளில் இருந்த கரும்பலகைகளில் பலியானவர்களின் உடல்களை கிடத்தி தோண்டப்பட்ட குழியினுள் ஒன்றாகவே போட்டு மூடினார்கள். இந்திய படையினர் மீண்டும் தாக்குதல் நடாத்தக்கூடும் என்ற அச்சத்தில் அங்கிருந்தவர்கள் மிகுந்த கலக்கம் அடைந்திருந்தார்கள். இந்திய யுத்த தாங்கிகளின் சுடு குழல்கள் குறிவைக்கப்பட்ட நிலையில் அன்றைய இரவு முழுவதும் கடந்தது. அன்று அங்கு முகாமில் தங்கியிருந்த எவருமே தூங்கவில்லை. மறுநாள் காலை விடிந்தது. அங்கிருந்த 7000 பேரின் உயிர்களும் ஊசலாடியபடிதான் மறுநாள் பொழுது விடிந்தது. அந்த முகாமில் தங்கியிருந்த ஒரு பெரியவர் அங்கிருந்த மற்றவர்களிடம் ஒரு திட்டத்தை தெரிவித்தார். அங்கு தங்கியிருந்த அகதிகள் சிலரை அழைத்த அவர், நாங்கள் அகதிகள் என்று தெரியாமல் தான் இந்திய படையினர் எம்மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும். முதலில் நாங்கள் அகதிகள் தான் என்கின்ற விடயத்தை எம்மை முற்றுகையிட்டிருக்கும் இந்திய படையினருக்கு தெரியப்படுத்துவோம். இவ்வாறு அந்த பெரியவர் ஆலோசனை தெரிவித்தார். ஏற்கனவே மிகுந்த கோபத்துடன் இருந்த சிலர் பெரியவரின் அந்த கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை. அதுதான் அகதி முகாம் என்று கொட்டைகளத்தில் எழுதி கல்லூரியின் முன்பு அறிவிப்பு பலகை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கின்றது என்று சலித்துக் கொண்டார்கள். அதற்கு அந்த பெரியவர், பதட்டத்திலும் கோபத்திலும் காணப்படும் இந்திய படையினருக்கு அந்த பெயர் பலகையை வாசிக்க நேரம் இருந்திருக்காது. ஒருவேளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டிருக்கும் அந்த பெயர் பலகையை வாசிப்பதற்கு அவர்களுக்கு பாசை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். எனவே நாங்கள் அகதிகள் தான் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படியானால் என்ன செய்வது? நாங்கள் அகதிகள் என்று கூறிக்கொண்டு குதிப்பதா? அங்கிருந்த சில இளைஞர்கள் கோபத்துடன் கேட்டார்கள். பெரியவரும் விடுவதாக இல்லை. தம்பிகள் கூறுவது சரி, நாங்கள் அகதிகள் என்பதை உரக்க கூற வேண்டும். குறிப்பாக பெண்கள் தாம் அகதிகள் என்று கத்த வேண்டும். அதேவேளை என்னை போன்ற வயது முதிர்ந்தவர்கள் கைகளில் வெள்ளை கொடிகளை அசைத்து நாங்கள் அப்பாவிகள் என்று காண்பிக்க வேண்டும். படியல், தலைக்கு டை அடித்து படியல் போன்று நடிப்பவர்கள் அனைவரும் மரியாதையாக வகுப்பறைகளுக்குள் சென்றுவிட வேண்டும் என்று தனது திட்டத்தை அழுத்தமாக தெரிவித்தார் அந்த பெரியவர். வேறு வழி எதுவும் தெரியாமல் தவித்தவர்கள் பலவிதமான விவாதங்களின் பின்னர் அந்த பெரியவரின் திட்டப்படி செயற்படுவதற்கு சம்மதித்தார்கள். 26ஆம் தேதி காலை புலர்ந்து சிறிது நேரத்தில் அந்த அகதி முகாமில் இருந்த 100கணக்கான பெண்களும் சிறுவர்களும் நாங்கள் அகதிகள் என்று ஆங்கிலத்தில் உரத்த குரலில் கத்தினார்கள். பெரியவர்கள் தங்களுடைய வேஷ்டிகளையும் வெள்ளைச்சட்டைகளையும் கம்புகளில் கட்டி கொடிகளாக்கி இந்திய இராணுவத்தினரை நோக்கி அசைத்து காண்பித்தார்கள். நல்ல பலன் கிடைத்தது. தமது வாகனங்களை விட்டிறங்கிய சில இந்திய படையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் துப்பாக்கிகளை நீட்டியபடி அகதி முகாமிற்குள் மெதுமெதுவாக நுழைந்தார்கள். அகதி முகாமில் இருந்த எவரும் தாம் இருந்த இடங்களை விட்டு அசையவே இல்லை. இந்திய படையினர் அகதி முகாமை ஒரு சுற்றி அவதானித்துவிட்டு அகதி முகாமில் பரவலாக நிலையெடுத்து நின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய படை உயரதிகாரி ஒருவர் அகதி முகாமினுள் ஆயுதம் தாங்கிய தனது மெய் பாதுகாவலர்களுடன் நுழைந்தார். அந்த அதிகாரியின் பெயர் கர்னல் மிஸ்ரா. அதிகாரத்துடனும் மிரட்டும் துணியுடனும்
அங்கிருந்த அகதிகளை பார்த்து அவர் கர்ஜித்தார். நீங்கள் உங்கள் கூடவே மறைத்து வைத்திருக்கும் புலிகளை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்ளுவேன். அவர்களிடத்தில் உங்களுக்கு பயம் என்றால் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடத்தையாவது எங்களுக்கு காட்டித்தாருங்கள். அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். அங்கிருந்த மக்கள் முகத்தில் ஈயாடவில்லை. இந்த மனுஷனுக்கு என்ன விசர்கிசர் பிடித்து விட்டதோ என்று கோபத்துடன் முடுமுடுத்த ஒரு தாயின் கையை அருகில் நின்று அவரது பேத்தி கிள்ளிவிட்டார். பேத்தியை திரும்பி பார்த்த அந்த அம்மாவை ஒரு முறைப்பு முறைத்து அவரது வாயை அடக்கினாள் அந்த சிறிய பெண். அங்கிருந்த பலரது மனநிலையும் அப்படித்தான் இருந்தது. சிலர் துணிவை வரவழைத்துக் கொண்டு, இது முழுக்க முழுக்க அகதிகள் மட்டுமே தங்கியிருக்கும் இடம், இங்கு புலிகள் எவருமே கிடையாது என்று கூறினார்கள். அதற்கு அந்த அதிகாரி, அப்படியானால் நேற்று இரவு இந்த இடத்தில் இருந்து எங்களுடன் சண்டையிட்டது யார்? எமது பீரங்கி படையினர் தாக்கி பல புலிகள் கொல்லப்பட்டிருந்தார்களே, அவர்களின் உடல்களை எல்லாம் புலிகள் தானே சுமந்து கொண்டு தப்பிச் சென்றார்கள் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். இறந்தவர்கள் பொதுமக்கள். அவர்களை வேறு வழியில்லாமல் நாங்கள் இங்கேயே புதைத்துள்ளோம். நீங்கள் எங்களை சந்தேகித்தால் வாருங்கள், தோண்டி காண்பிக்கின்றோம் என்று அங்கிருந்தவர்கள் அந்த அதிகாரியிடம் கூறினார்கள். அதிகாரிக்கு உண்மை நன்றாக விளங்கியிருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு தனது பிழையை ஒப்புக்கொள்ள அவர் தயாராக இருக்கவில்லை. சரி, உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். ஒருவரையொருவர் பார்த்து கொண்ட மக்கள், இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என்று இங்கு தங்கியுள்ளவர்களுக்கு தேவையான உணவு இங்கு இல்லை. அவசரத்தில் உணவை எடுத்து வர தவறிவிட்டோம். இங்கு தங்கியுள்ள பலவீனமானவர்களுக்கான மருந்துகளையும் வீடுகளில் விட்டுவிட்டு வந்துவிட்டோம். நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு சென்று இங்கிருப்பவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் எடுத்து வருவதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். வெளியில் போகவே முடியாது என்று ஒரே அடியாக மறுத்த அந்த அதிகாரி உணவு கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறிவிட்டு சென்றார். ஆனால் அடுத்த 2 நாட்களும் அங்கிருந்த அகதிகளுக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை. மிகுந்த பசியால் அங்கிருந்தவர்கள் வாடினார்கள், துடித்தார்கள். கைக்குழந்தைகள், பிள்ளைகள் பசி பசி என்று கதறினார்கள். அந்த கதறல்களின் சத்தம் யாருடைய காதுகளையும் சென்றடையவில்லை. 3 நாட்களின் பின்னர் ஒரு இந்திய படை அதிகாரி அந்த முகாமிற்கு வந்தார். தாங்கள் பசியால் செத்துக் கொண்டிருப்பதை அகதிகள் அந்த இந்திய அதிகாரிக்கு தெரியப்படுத்தினார்கள். அழுதார்கள், கெஞ்சினார்கள். அப்படியா என்று கேட்டுக்கொண்ட அந்த அதிகாரி, நாங்களும் பல நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை என்று அசட்டையாக பதிலளித்தார். பின்னர் பசியால் துடிதுடித்துக் கொண்டிருந்த அந்த அகதிகளை பார்த்து அவர் இவ்வாறு கூறினார், உங்களுக்கு சாப்பாடு வேண்டுமானால் இந்த பாடசாலையின் அருகில் இருக்கும் கோயில் தேரின் திரையை அகற்ற வேண்டும். உடனடியாகவே அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று அந்த தேரின் மறைப்பை நீக்கினார்கள். பசியின் கொடுமை காரணமாக தமது உத்தரவுகளுக்கெல்லாம் அங்கிருந்த மக்கள் ஆடுவதை புன் சிரிப்புடன் இந்திய படையினர் வேடிக்கை பார்த்தபடி நின்றார்கள். கொக்குவில் அகதி முகாம் மீது இந்திய படையினர் மிக கடுமையாக நடந்து கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. விடுதலை புலிகள் கொக்குவில் பிரதேசத்தில் இந்திய படையினர் மீது மேற்கொண்ட ஒரு அதிரடி தாக்குதல் தான் அங்கு வந்த இந்திய படையினரை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருந்தது. விடுதலை புலிகள் மீது தமது கோபத்தை காண்பிக்க முடியாத இந்திய படையினர் தமது கோபத்தின் உச்சத்தை அங்கிருந்த அகதிகள் மீது திருப்பியிருந்தார்கள். இந்திய படையினருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருந்த விடுதலை புலிகளின் அந்த அதிரடி தாக்குதல் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.